அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம், போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம். 30/1/1874 அன்னைக்கு தைப்பூசம் இரவு 12 மணிக்கு வள்ளல் பெருமான் அவர் தங்கியிருந்த அந்த சித்தி வளாகத்தில் உள்ள ஒரு சிறு வீட்டுக்குள்ளே பக்தர்கள் அன்பர்கள்லாம் கல்பட்டு ஐயா போன்றவங்கள்லாம் அந்த கதவுல நிற்கிறாங்க. அப்போ 12 மணிக்கு உள்ளே போயிட்டு நான் உள்ளே இருக்க போகிறேன், இறைவனோட கலக்க போகிறேன், நீங்கள் வெளியில் பூட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் யாரும் பார்க்கல. அவர் முத்திரல் தேக சித்தி பெற்றதுனால, கர்ம சித்தி யோக சித்தி ஞான சித்தி பெற்றதுனால அவர் இறைவனோட ஒளியாக 2.5 கலந்துட்டார். அந்த நாள் தைப்பூச நாள் 30/1/1974. அதற்கப்புறம் அந்த அறையை யாருமே திறக்கல, போகலை. வெள்ளைக்காரங்க ஆட்சி இருந்ததுனால ஜேஹெச் ஹார்ஸ்டின்னு கடலூர் கலெக்டர் வந்தார். அவரும் திறக்க சொல்லி பார்த்தாரு, விரும்பிடாக தான் இருந்தது. அப்போ எதுவும் இல்லை. ஏற்கனவே பெருமானார் சொல்லியிருக்காரு, என்னை திறந்து பார்த்தாலும் வெறுவீடாக தான் இருக்குபடி ஆண்டவர் செய்வார், காட்டிக்கூடாதுன்னு இருக்காரு. அதேமாதிரியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அறையை பார்க்கணும். அந்த அறையை திறக்கிறதில்ல, அந்த உள் அறைக்குள்ளே ஒரு அறை இருக்குது, கிழக்கு மேற்கா. அந்த அறைக்குள்ளே தான் சித்தி பெற்றது. அந்த அறையோட போன பாதை முன் வராண்டாம் இன்னொரு அறை, உள்பக்க அறை, அதில் தீபத்தை வச்சு மக்கள் பார்க்கணுன்னு 3ஆம் நாள், அதாவது தைப்பூசத்தன்னைக்கு மறுநாள் தைப்பூசத்தன்னைக்கு 3ஆம் நாள் மதியத்துக்கு மேலே பல்லக்கு வடலூர்லேருந்து வரும். ஓடையில் மக்கள்லாம் ஆராதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த திருவறையை பார்க்குறதுக்கு அந்த ஜன்னலை மட்டும், வெளிப்புற ஜன்னலை திறந்து வச்சு மக்கள் பார்க்குற மாதிரி இப்போ ஒரு நடைமுறை ஏற்படுத்தி நடந்துகிட்டு வருது. இது 156வது தைப்பூச திருநாள். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணே அருப்பெருஞ்சோதி, நன்னாருடத்து ஒளி ஞான சபாபதியே, பொன்னாருடையானே பூரண புண்ணியனே, என்னால் ஆவதென்றும் உனக்கெல்லை மெய்ந்தால் உன்னால் வாழ்கின்றேன், எனக்கு உண்மை உணர்ந்தருளே. குற்றம் புரிவது நமக்கழகு, குணமாக்கிக் கொள்வது உமக்கழகு அப்படின்ற அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். ஆண்டவர்னா அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதின்னா ஆண்டவர் மட்டும்தான். எவ்வளோ மக்கள் பிரார்த்தனை பண்ணி அவர் வழிபடுறாங்க. அவருக்கு நிறைய காட்சியும் மனித மூலமாக காட்சியும் கொடுக்குறாரு. மன அமைதி கிடைக்குது. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் அவர் நல்ல மனிதனாக வாழ்ந்து மனிதனாக மறந்ததுனால அவருக்கு அதிகமான இது அந்த அருப்பெருஞ்சோதி. அந்த ஒளி மூலமாக தான் அவர் நிறைய விளக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஒளியை பாருங்கள், ஒளியை பாவனை பண்ணுங்கள், எல்லாமே அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். நீங்கள் அற்புதமான இது அவர் அற்புதமாக நிகழ்த்திருக்கிறாரு. மன நிம்மதி, இது எவ்வளோ ஜீவகாருண்ய ஒழுக்கம், யார் எப்படி எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், யாரை துன்புறுத்தணும், ஜீவகாருண்யமும் ஒழுக்கங்களை நிறைய கற்றுக் கொடுத்துக்கிறாரு. புரியாதவங்களுக்கெல்லாம் புரிய நிறைய வச்சுருக்கிறாரு. எங்கள் அனுபவத்தின் மூலமாக நிறைய தெரியுது. அவங்க எல்லோருமே புரிஞ்சுக்கிறாங்க, நம்மளும் ஒரு ஜீவன் அவங்களும் ஒரு ஜீவன்ற புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் புரியாத இருந்தால் கூட அவர் புரிய வைக்கிறாரு. நிறைய மகத்துவம் வர அவருடைய மகத்துவம்லாம் நிறைய பரவின்னு இருக்குது அருப்பெருஞ்சோதி ஆண்டவர்.
அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் மூலமாக நல்ல ஒரு இதுவை நாங்கள் வரப்போ நல்ல இந்த நல்ல நாங்கள் வந்து சந்தோஷமாக மன நிறைவோடு பிரார்த்தித்து இருக்கிறோம். எங்கள் பிரார்த்தனையை அவர் ஏந்து இது வரைக்குமோ எங்களுக்கு நல்ல இது பண்ணிகிட்ருக்காரு மன நிறைவோடு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தை எல்லாம் வள்ளத்தாலை ஏற்று திருவிளக்கு சித்தயோக சிவயோக எல்லாம் சிவவிலங்க சிவ அனுபவங்களை திருத்தில்லை சிற்றம்பலத்தை திருக்கூத்து திரையாடல் அது மாதிரி அவருடைய இது வந்து நிறைய உலக மக்களுக்கெல்லாம் நாம் வாழ்விலே எப்படி வாழ வேண்டும், எந்த நெறியை கடைப்பிடித்து வாழ வேண்டும். மக்கள் திண்டாடுகிறார்கள், அல்லல் படுகிறார்கள். ஜாதி மத பேதம் இனமின்றி நாம் வாழ வழிவகத்திற்கு கிட்டத்தட்ட நாம் 250 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகம் தலைக்க வேண்டும், இந்த உலகம் அன்பு நெறி வாழ வேண்டும், ஜீவகாரணியமே ஒழுக்கமே மோட்சத்தின் திறவுகோல் என்று ஒரே ஒரு கொள்கையினை அடிப்படையாக கொண்டு நாம் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும், முக்தி நிலை அடைய வேண்டும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று ஒரு மனித உருவமாக அவதாரம் எடுத்து நம் இந்த உலகத்துக்கு உயர்நெறி வாழ்ந்த வள்ளலார். வள்ளலார்னா யார்? வள்ளலார் அப்படின்னா நம்ம கொடை வள்ளல் அப்படின்றோம், கருணை வள்ளல். ஆமாம், ஜீவகாரமே மோட்ச திறவுகோல் என்று சொன்னோம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? உள்ளர்த்தம் அல்ல. தன்னை அறிய வேண்டும், தன் நிலை அறிய வேண்டும், தன் ஞான நெறி அடைய வேண்டும், அந்த ஞான நெறி மூலம் முக்தி நெறியை அடைய வேண்டும். அந்த முக்தி அடைவதற்கு ஒரே வழி தானத்திலே சிறந்த அன்னதானம். ஏன் அன்னதானம்? பசிப்பினி. அந்த பசிப்பினி மக்களை வாட்டுகிறது, ஆட்டி படைக்கிறது, எல்லா உயிர்களும் துன்புறுகிறது. அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு மக்கள் போராடுகிறார்கள். அந்த வயிற்றுப்பணி நீக்கினால்தான், பசிப்பினி நீக்கினால்தான் அவன் வயிறார உண்டு நாம் இறைவனை கடைப்பிடிக்க முடியும். அப்போ இறைவன் யார்? இறைவன் ஜோதி வடிவமானவன், ஜோதி வழி நிற்பவன், உருவம் அருவுருவம் அற்றவன் என்று நமக்கு வள்ளலார் ஜோதி சொரூபமாக காட்சி கொடுத்திருக்கிறார். இன்று ஏன் இந்த நாளை நாம் மக்கள் இவ்வளவு தூரம் திரண்டிருக்கிறோம், கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் அவர் சித்தி நாம் சொல்கிறோம் முக்தி அடைகிறார் அப்படின்றோம். இந்த மேட்டுக்குப்பத்தில் சித்தி வளாக இடத்திலே அவர் என்ன செய்கிறார்? ஒரு விளக்கை ஏற்றிக்கொண்டு நான் தாழிட்டுக் கொள்கிறேன், நான் மீண்டும் 15 நாட்கள், ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் என்னை நீங்கள் திறக்காதீர்கள், என்னை பார்க்க வேண்டாம், நான் இறைவனடி அந்த இறைவன் மலையடி திருவடி சரணம் அடைகிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்து கொண்டு வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் யான் ஒருவன் என்றோ. உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறரு கேதும் பொருத்தம்.